சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை. ஹமாஸ் மூத்த அதிகாரி அறிவிப்பு. அமெரிக்கா காசாவை கைப்பற்ற வேண்டும், அதை ஒரு சுதந்திர மண்டலமாக மாற்ற வேண்டும். மீண்டும் சர்ச்சையை கிளப்பும் ட்ரம்ப். பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு ஈடாக அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு தயார் ஈரான் அறிவிப்பு. ட்ரம்பின் கருத்துக்கள் அமெரிக்கா இஸ்ரேல் குற்றங்களை மறைக்காது குற்றம் சாட்டும் ஈரான். துருக்கிக்கு 2599 கோடி ஏவுகணை விற்பனை அமெரிக்கா ஒப்புதல் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்பாட்டை எட்டுவதற்காக ஹமாஸ் குழு அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஹமாஸ் அமைப்பின் மூத்த அதிகாரி பாசிம் நயம் ஸ்கை நியூஸிடம் தெரிவித்திருக்கிறார். ஹமாஸுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக வெளியான இதுபோன்ற செய்திகளை அமெரிக்கா முன்னர் மறுத்திருந்த நிலையில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்பட்டால் காசா பகுதியை நிர்வகிப்பதில் இருந்து ஹமாஸ் பின்வாங்க தயாராக இருப்பதாகவும் நயம் கூறியிருக்கிறார். இந்த போர் முடிவுக்கு வந்தால் உடனடியாக அரசாங்கத்தை ஒப்படைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அமெரிக்காவிடம் கூறியிருக்கிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே தனது மத்திய கிழக்கு பயணத்தின் போது கருத்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் 2023 அக்டோபர் 7 இந்த பிராந்தியத்தில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலுமே மிக மோசமான நாட்களில் ஒன்று என்று தெரிவித்திருக்கின்றார். தோஹாவில் நடந்த வணிக தலைவர்கள் கூட்டத்தில் கருத்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி 1200 பேரை கொன்ற இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல் பொதுமக்கள் இதுவரை கண்டிராத மிக மோசமான மிக கொடூரமான தாக்குதல்களில் ஒன்று என்று தெரிவித்தார். அன்று 5000க்கும் மேற்பட்ட ஹமாஸ் அமைப்பினர் நாட்டின் தெற்கே ஊடுருவி எல்லை சமூகங்கள் வழியாக கொலைவரியுடன் தாக்குதல் நடத்தி 251 பேரை காசாவிற்குள் கடத்தினார்கள். அங்கு 57 பணைய கைதிகள் இன்னும் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் வீடுகளில் பதுங்கியிருந்த குடும்பங்களையும் படுகொலை செய்தார்கள் என்றும் வெளிப்புற இசை விழாவில் நூற்றுக்கணக்கான மக்களை படுகொலை செய்தனர் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஹமாஸை அழிக்கவும் அதன் ஆட்சியை கவிழ்க்கவும் பணைய கைதிகளை விடுவிக்கவும் இஸ்ரேல் ஒரு ராணுவ நடவடிக்கையுடன் பதிலளித்தது ஹமாஸை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். தொடர்ந்து நடந்து வரும் போரினால் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ள காசாவின் எதிர்காலம் குறித்த தன்னுடைய தொலைநோக்கு பார்வை குறித்தும் ஜனாதிபதி ட்ரம்ப் கருத்து தெரிவித்திருக்கிறார். காசா மரணம் மற்றும் அழிவின் பிரதேசமாக இருந்து வருகிறது என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஆனால் அமெரிக்கா இதில் ஈடுபடும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். எனக்கு வான்வழி புகைப்படங்கள் இருக்கின்றன. அதாவது நடைமுறையில் எந்த கட்டடமும் தற்போது காசாவில் இல்லை. எதையுமே தற்பொழுது காப்பாற்ற முயற்சிப்பதற்கு அங்கு எதுவும் இல்லை. எந்த கட்டடமும் இல்லை. இடிந்து விழுந்த கட்டடங்களின் இடிபாடுகளுக்கு அடியில் மக்கள் வாழ்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் ட்ரம்ப் பாலஸ்தீன பிரதேசத்தை பற்றி தெரிவித்திருக்கிறார். அதேவேளை அமெரிக்கா காசாவை எடுத்து அதை ஒரு சுதந்திர மண்டலமாக மாற்ற வேண்டும் என்று தான் விரும்புவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். காசாவை பற்றிய கருத்துக்கள் எனக்கு மிகவும் நல்லது என்று நான் நினைக்கின்றேன். அமெரிக்கா காசாவை பெறுவதற்கு பெருமைப்பட வேண்டும் என்றும் அதை ஒரு சுதந்திர மண்டலமாக மாற்றுவேன் என்றும் ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். நாங்கள் ஹமாஸ் ஈரான் மற்றும் ஹவுதிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறோம். அதுவும் மிகவும் வெற்றிகரமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு ஈடாக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புடன் சில நிபந்தனைகளுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரான் தயாராக இருக்கிறது என்று இஸ்லாமிய புரட்சி தலைவரின் உயர் ஆலோசகர் தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா அலி ஹமீனியின் உயர் அரசியல் ராணுவ மற்றும் அணுசக்தி ஆலோசகரான அலி சம்ஹானி ஈரான் மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் உடனடியாக நீக்குவதற்கு ஈடாக ஒருபோதும் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதில்லை என்றும் ஆயுதமாக கூடிய அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் இருப்புகளை அகற்றுவதாகவும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தேவையான குறைந்த மட்டங்களுக்கு மட்டுமே யுரேனியத்தை செறிவூட்ட ஒப்புக்கொள்வதாகவும் சர்வதேச ஆய்வாளர்கள் இந்த செயல்முறையை மேற்பார்வையிட அனுமதிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் ஈரான் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஒப்புக்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு சாத்தியமான விடயம். அமெரிக்கர்கள் அவர்கள் சொல்வது போல செயல்பட்டால் நிச்சயமாக நாம் சிறந்த உறவுகளை பெற முடியும் என்றும் சம்ஹானி தெரிவித்திருக்கிறார். ஈரான் தனது அணுசக்தி
அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்தும் ஒப்பந்தத்தை ஏற்காவிட்டால் பொருளாதார தடைகள் முடக்கப்படும் என்ற அச்சுறுத்தலை ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் விமர்சித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி இங்கு வந்து கோஷங்களை எழுப்பி எங்களை பயமுறுத்த முடியும் என்று நினைக்கிறார். எங்களுக்கு தியாகம் என்பது படுகொலையில் இறப்பதை விட மிகவும் இனிமையானது என்றும் தெரிவித்துள்ளார். நீங்கள் எங்களை பயமுறுத்த வந்தீர்களா? எந்த மிரட்டலுக்கும் நாங்கள் தலைவணங்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்திருப்பதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. டிரம்பின் தொனி மற்றும் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் குறித்து சம்ஹானியும் விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளார். இதற்கிடையில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பேச்சுவார்த்தைகளை கடினமானது என்றும் ஆனால் பயனுள்ளவை என்றும் விவரித்திருந்தார். செறிவூட்டல் என்பது ஈரான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு பிரச்சினை. அதில் சமரசத்திற்கு இடமில்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இஸ்லாமிய குடியரசு குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்த இழிவான கருத்துக்களை ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் உறுதியாக நிராகரித்திருக்கிறது. அவை தவறானவை என்றும் அவை பிளவுபடுத்தும் கூற்றுக்கள் என்றும் கூறியுள்ளது. புதன்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் பிராந்தியத்தின் யதார்த்தங்களை திரித்து ஈரான் மீது பழியை போடும் முயற்சியாக டிரம்பின் குற்றச்சாட்டுகள் இருந்தது என்றும் அமைச்சகம் கண்டித்திருக்கிறது. மேற்காசிய பிராந்தியத்தில் அமெரிக்காவின் மிகவும் நேசத்திற்குரிய கூட்டாளியான இஸ்ரேல் ஆட்சியால் செய்யப்பட்டு வருகின்ற தொடர்ச்சியான குற்றங்களில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் முயற்சியாகவும் இஸ்ரேலிய அட்டூழியங்களுக்கு அமெரிக்காவின் உடந்தையாகவும் டிரம்பின் குற்றச்சாட்டுகள் இருப்பதாக அது மேலும் கூறியிருக்கிறது. அதாவது செவ்வாய்க்கிழமையன்று டிரம்ப் ஈரானை மேற்காசிய பிராந்தியத்தில் மிகவும் அழிவுகரமான சக்தி என்று குறிப்பிட்டார். பிராந்திய ஸ்திரமின்மையை தூண்டிவிட்டதாக ஈரானை அவர் கடுமையாக குற்றம் சாட்டினார். அமெரிக்கா ஈரானை அணு ஆயுதத்தை உருவாக்க அனுமதிக்காது என்று அத்தகைய மரபுசாரா ஆயுதங்களை ஈரான் முற்றிலுமாக நிராகரித்ததையும் அவர் மறுத்தார். இதற்கிடையில் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக பாரிய அதிகபட்ச அழுத்தத்தை பயன்படுத்துவதாகவும் டிரம்ப் அச்சுறுத்தி இருந்தார். அமெரிக்காவின் ஆதரவுடன் இஸ்ரேலிய ஆட்சி ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் மிகவும் கொடூரமான காலனித்துவ இனப்படுகொலையை தொடர்ந்த போது இந்த குற்றச்சாட்டுகள் வந்திருப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கை சுட்டிக்காட்டியது. லெபனான், சிரியா மற்றும் ஏமன் போன்ற பிராந்தியத்தின் பிற இடங்களில் நடந்த கொடிய ராணுவ ஆக்கிரமிப்பு செயல்களுக்கும் அமெரிக்க ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மற்ற நாடுகளின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒற்றுமைப்பாட்டை மீறுவது உட்பட இந்த கொடுமைகள் அந்த நாடுகளுக்கு எதிராக ஆட்சியாளர்களால் நிகழ்த்தப்படுகின்ற பயங்கரவாதம் மற்றும் போர்க்குற்றங்கள் என்றும் ஈரானுக்கு எதிரான பொய்யான குற்றச்சாட்டுகளால் அவை மறைக்கப்படுவதாகவும் ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தி இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியின் கருத்துக்கள் பிராந்திய நாடுகளுக்கு எதிரான இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்பதை தடுக்கின்ற அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்களினுடைய ஏமாற்று அணுகுமுறையின் மற்றொரு எடுத்துக்காட்டு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஈரானிய மக்கள் நாட்டிற்குள் வாழ்ந்தாலும் சரி, வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் சரி, இதுபோன்ற எரிச்சலூட்டும் பேச்சுக்கள் அவர்களை பிளவுபடுத்துவதில் வெற்றி பெறாது என்றும் அமைச்சகம் வலியுறுத்தி இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியின் ஏமாற்றம் மற்றும் அவமானகரமான கருத்துக்கள் ஈரானியர்களின் தேசிய ஒற்றுமையில் எந்த வகையிலும் பிளவை ஏற்படுத்தாது. அவர்கள் நாட்டிற்குள் இருந்தாலும் சரி அல்லது வெளியே இருந்தாலும் சரி என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. கூடுதலாக ஈரானும் அதன் பிராந்திய பங்காளிகளும் உறவுகளை வலுப்படுத்தவும் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் தொடர்ந்து உறுதியாக இருப்பதாகவும் கருத்து வேறுபாடுகளை விதைக்கும் வெளிப்புற முயற்சிகளால் பாதிக்கப்படாமல் இருப்பதையும் அமைச்சகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த கருத்துக்களுக்கு பின்னால் உள்ள தீங்கிழைக்கும் நோக்கம் தெளிவாக உள்ளது. ஆனால் ஈரானும் அதன் நட்பு நாடுகளும் பரஸ்பர மரியாதை மற்றும் பகிரப்பட்ட நலன்களின் அடிப்படையில் தொடர்ந்து உறவுகளை கட்டியெழுப்பும் என்றும் மூன்றாம் தரப்பு மூலம் பிளவு ஏற்படுத்தும் முயற்சிகளால் பின்வாங்காது என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே துருக்கியில் நேட்டோ வெளியுறவு மந்திரிகள் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்க வெளியுறவுத்துறை மந்திரி மார்க்கோ ரூபியோ இந்த நாட்டிற்கு பயணம் செய்துள்ளார். இந்நிலையில் நேட்டோ நட்பு நாடுகள் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக துருக்கிக்கு 2599 கோடி மதிப்புள்ள ஏவுகணைகளை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்திருக்கிறது. ரூபியோ துருக்கியில் பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டும் இருக்கின்றார். அடுத்து இஸ்தான்புல் நகருக்கு அவர் பயணம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் ரஷ்யா மற்றும் உக்ரைனிய அதிகாரிகளிடம் போர் நிறுத்தம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க ராணுவ பாதுகாப்பு ஒத்துழைப்பு கழகம் வெளியிட்டிருக்கின்ற செய்தியொன்றில் 1929 கோடி மதிப்பிலான 53 AIM-120C-8 ரக நவீன நடுத்தர ஏவுகணைகளையும் 676 கோடி மதிப்பிலான 60 பிளாக் 2 ஏவுகணைகளையும் வழங்கும்படி துருக்கி அமெரிக்காவிடம் கேட்டுக் கொண்டிருப்பதாக
தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றின் மொத்த மதிப்பு 2599 கோடி என்ற அளவில் ஏவுகணைகளை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்திருக்கிறது. எனினும் அமெரிக்க நாடாளுமன்றத்திடமிருந்து இறுதி ஒப்புதலை பெற வேண்டியிருக்கிறது. துருக்கி தன்னுடைய ராணுவத்தில் உள்ள ஆயுதங்களை நவீனமயப்படுத்தும் விரிவான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. 2019 ஆண்டில் ரஷ்ய தயாரிப்பான S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை துருக்கி வாங்கியது. இதனால் அமெரிக்காவுடன் உரசல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து துருக்கி மீது தடை விதித்த அமெரிக்கா F-35 ஜெட் போர் விமான திட்டத்தில் இருந்து துருக்கியை நீக்கியது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது. இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.